திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1.5 வயது பெண் குழந்தையை கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குழந்தையை கடத்தி சென்ற மூதாட்டி சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நெடுவாக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் கோபு கௌதமி தம்பதி. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு கோபு கௌதமி தம்பதி தங்களது குழந்தைகளுடன் சாமி கும்பிட வந்தனர். உறவினரின் மகள் முத்துலட்சுமி என்பவரையும் உடன் அழைத்து வந்தனர். கோயில் முடி காணிக்கை மண்டபம் அருகே முத்துலட்சுமியின் பொறுப்பில் 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு கோபு கௌதமி தம்பதி குளிக்க சென்றுள்ளனர். குழந்தைகள் அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருக்க முத்துலட்சுமியும் அருகிலேயே அமர்ந்திருந்துள்ளார். கோபு கௌதமி தம்பதி குளித்துவிட்டு வந்து பார்த்தபோது 1.5 வயது பெண் குழந்தை தமிழ் அழகியை காணாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். முத்துலட்சுமிக்கும் குழந்தை காணாமல் போனது தெரியவில்லை. இருவரும் கதறி அழுதபடி அப்பகுதியில் தேடி அலைந்தனர். அங்கிருந்த சிலர் ஒரு மூதாட்டி குழந்தை ஒன்றை தூக்கிச் சென்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதையடுத்து சமயபுரம் காவல் நிலையத்தில் தனது குழந்தையை காணவில்லை என்று கௌதமி புகார் கொடுத்தார். விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது குழந்தை தமிழ் அழகியுடன் ஒரு மூதாட்டி செல்வது பதிவாகியிருந்தது. இதனால் சமயபுரம் ஆதிமாரியம்மன் கோயில் வழியாக குழந்தையை மூதாட்டி தூக்கிச் செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து மூதாட்டியை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த மூதாட்டியை போலீசார் கைது செய்தனர். குழந்தையை மீட்டு தாய் கௌதமியிடம் ஒப்படைத்தனர். மேலும் அந்த மூதாட்டி குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே துளசியாபுரத்தைச் சேர்ந்த நீலாவதி என்பது தெரிய வந்தது. 60 வயதான நீலாவதி குழந்தை கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவரா அல்லது யாருக்காக குழந்தையை கடத்தினார் என்பது குறித்து தீவிரமாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கடத்தப்பட்ட குழந்தையை 24 மணி நேரத்தில் சமயபுரம் போலீசார் மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள்.